இன்னைக்கு why there is no development in our own life? ஏன் நம்முடைய சொந்த வாழ்க்கையில டெவலப்மெண்ட் இல்ல? We don't develop the anointing that God has delivered to us. விடுதலை கொடுத்து நம்மள டெலிவரன்ஸ்க்கு உண்டான பவரை நமக்கு அனாயிண்டிங்கா கொடுத்தாரு. அதை யாரு பிராக்டிஸ் பண்ணுகிறாரோ, படிக்கிற பிள்ளை கூட ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டுல படிக்கல, டியூஷன் போல, எதுவுமே செய்யல, வந்த மூட்டைய அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட மூட்டையை தூக்கி போட்டுட்டு இருந்தா அடுத்த நாள் தோல்ல தூக்கி போட்டு வர குழந்தை அது படிச்சு முன்னேற முடியாது. பிகாஸ் பிராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஒலிம்பிக் போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி டயட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்றான், உடம்ப தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்றான், பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண சொல்றான், நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்குன்றத கண்ட்ரோல் பண்ண சொல்றான், நம்முடைய எய்மை பெர்ஃபெக்ட் பண்ண சொல்றான். நம்மளுக்குள் சரீரத்துல வியாதி வராதபடிக்கு நீ சாப்பிடுற ஆகாரம் இத்தனை கேலரிஸ் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பண்ண சொல்றான். ஏன் இவைகள் எல்லாம்? டு வின் அட் த ஒலிம்பிக் ரேஸ். அந்த ஒலிம்பிக் போட்டியில வெற்றி பெறும்படியாக இவ்வளவு சட்டங்களை நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்குது. அருமையான தேவச்சனமே, தேவனுடைய வார்த்தை இட் இஸ் பவர்ஃபுல் ஏஜென்ட். அதை எடுத்து சுமக்கிற அனுபவம் நமக்கு இருந்தாதான். கோலியாத்து தூக்கின கத்தியை இங்க இருக்கிற ஒரு 2 வயசு குழந்தை கொடுத்து கத்தியை தூக்கினா அது கத்தியை தூக்கி நிறுத்தினா அவனுக்கு மேல போகணும். 2 வயசு குழந்தை எல்லாம் இருக்கும், அவ்வளவுதான் ஆயிட்டு இருக்கும். ஆனா கோலியாத்து வச்சு இந்த கத்தியை இப்படி கையை பிடிச்சா தர வரைக்கும் இருக்கும். இந்த கத்தியை அந்த குழந்தைய தூக்க சொன்னா தூக்க முடியுமா? அது வெயிட் தூக்க முடியாது. அருமையான தேவச்சனமே, ஒரு பெலன், அது எப்படிப்பட்ட பெலன்? பிசிக்கல் அது வேற. ஆனா ஸ்பிரிச்சுவல் என்கிற பெலன் உன் கண்ணுக்கு தெரியாது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? பேச்சிலையா இருக்குது? இல்ல, அது எங்க இருக்கு? பெலத்துல இருக்கு. என்ன பெலன் அது? வார்த்தையை நீ எவ்வளவாய் கொண்டிருக்கிறாய், அவன் தான் பாக்கியவான். அந்த வார்த்தையினுடைய அட்மாஸ்பரிக் பவர்ஸ் இந்த பூமியில அதுக்கு என்ன பவர் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நீ உணர்ந்து செயல்படுவாயானால் ஆண்டவருடைய இருதயத்தை உன்னால கைப்பாக்க மாட்டோம். அல்லேலூயா.